மக்களை ஏமாற்ற நினைத்து மாட்டிக்கொண்ட சன் டிவி. அண்ணாமலையிடம் மாட்டிக்கொள்வதென்றால் இந்த திமுக ஊடகங்களுக்கு அப்படி என்னதான் சந்தோஷமோ தெரியல. முன்னாடியெல்லாம் அண்ணாமலையிடம் எடக்கு மடக்காக கேள்வி கேட்பதாக நினைத்து கொண்டு அண்ணாமலையிடம் வாங்கி கட்டிக்கொள்வாங்க. பிறகு அண்ணாமலை எங்களை வச்சு செய்து விட்டார் என்று இவர்களே புலம்பியும் கொண்டிருப்பாங்க. ஆனால் இப்போதெல்லாம் அந்த RS பாரதி ஊடகங்களை அண்ணாமலை தான் அடித்து நொறுக்க வேண்டும் என்று இல்லை. அண்ணாமலையின் சார்பாக பொதுமக்களே தங்கள் பங்குக்கு எகிரி எகிரி அடிக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாரிவேந்தர் அவர்களின் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்தது. அதில் அண்ணாமலை அவர்களும் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக தமிழகத்தில் ஒரு கூட்டம் கூடிவிட்டால் அது இந்த திமுக ஆதரவு ஊடகங்களுக்கு பொறுக்காது. இவர்கள் வயிற்று எரிச்சலை தணித்துக் கொள்வதற்காக கூட்டம் கூடவில்லை என்று இவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒப்பாரி வைப்பாங்க. அங்கே திராவிட இளவரசின் மெகா மாநாட்டில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டு கூட்டம் கூட்ட வேண்டிய நிலை. அதே மாநாட்டில் திராவிட இளவரசர் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த கட்சியின் கொள்கைமிக்க தொண்டர்கள் 3 சீட்டு விளையாடி கொண்டிருந்ததை எல்லாம் நாங்கள் நேரலையில் பார்த்தோம். ஆனால் அண்ணாமலைக்கு ஆதரவாக கூடும் கூட்டம் என்பது யாரும் வலுக்கட்டாயமாக சேர்க்கும் கூட்டம் கிடையாது. பாரத தலைவன் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் மக்களின் ஆதரவினால் மட்டுமே கூடும் கூட்டம். ஆனால் அத்தகைய பிரம்மாண்ட கூட்டம் ஒன்றில் அண்ணாமலை பேசும்போது காலி இருக்கைகள் இருந்ததாகவும் அண்ணாமலைக்கு ஆதரவே இல்லை என்பது போலவும் திமுகவின் குடும்ப ஊடகமான சன் டிவி செய்தி வெளியிட்டிருந்தது. எவ்வளவுதான் இவங்க பொய்யை வைத்து பிழப்பு ஓட்ட முடியும்? இப்போதெல்லாம் மக்களே இவர்களுடைய முகத்திரையை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவின் ஊடகம் போட்ட செய்தி பொய் என்று மற்ற ஊடகங்களில் வெளிவந்த வீடியோவை வைத்து பதிலடி கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் பொதுமக்கள். இதுதாண்டா உங்க ஊடக தர்மம் என்று சன் டிவியின் கமெண்ட் செக்ஷனில் அடி பின்னி எடுக்கிறாங்க பொதுமக்கள். தனி ஒரு ஆளாக போராடி கொண்டிருந்த அண்ணாமலை இப்போது மக்களின் ஆதரவு சேர்த்தே கிடைக்க துவங்கிவிட்டது. திமுகவின் ஒருதலைபட்சமான ஊடகங்களுக்கு பதிலடி கொடுக்க மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள். திமுகவின் கோட்டை தகர்த்தெறியப்படுவதற்கான முதல் படிதான் இது. திமுகவின் கோட்டை தகர்த்தெறியப்படுவதற்கான நாள் வெகு விரைவில் என்பது நிச்சயம்.